ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குப்பு சார்பாக உங்கள் முத்துக்குப்பு பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் இதை பற்றி பேசப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ யாராவது உள்ள முந்தா நாள் அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் பொள்ளாச்சியில் போட்டுப்பார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ பல பேர் வந்திருக்காங்க. அது வரவேற்பு ஏன் சொல்லணும்னா, பாஜக தனி கட்சி ஆரம்பித்து இந்த லீடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இயக்கம், இந்த இயக்கம் ஆரம்பித்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் தாவேகா கட்சியை பற்றி இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. போக போக புதுசாக கற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணலான்னு இருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் பாஜக வெளியே வந்திருக்கான முக்கிய காரணம் குரூப்பிசம். சில ஒரு ஜாதி ஒரு பிராமணர்களுக்கு எதிரான பிராமணர்களுக்கு எதிராக இவர் பேசுறதுனால அது பிடிக்காமல் சில ஆர்எஸ்எஸ் கும்பல் அவருக்கு எதிராக ஒரு கொள்கை பண்ணி டெல்லியில் போட்டு கொடுத்து ஒரு பதவியை பறிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே பாஜகவில் நம்ம தேர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, 2026 எலெக்ஷன் அவர் போட்டி போடலாம் தோற்றுப்பாங்க. பாஜக கிட்டத்தட்ட 33 சீட், அதாவது ஜிகே வாசனோட கட்சியை சேர்த்துட்டு 33ன்ற கிட்டத்தட்ட ஒரு சீட்டு தான் ஜெயித்தாங்க. அதுவும் ஊட்டியில் ஒருத்தர் ஜெயித்தார். ஸோ இதனால் தெரிஞ்சு போச்சு பாஜக இனிமேல் தமிழ்நாட்டில் இது பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு வச்சு தனி ஒரு கட்சி ஆரம்பி, அதுக்கப்புறம் நீ பாஜகவோட அதை மிதிச்சு பண்ணிட்டு சொல்லனால இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கல. தி லீடர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமைப்பு மாந்தியாது. ஸோ அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் அது கட்சியாக மாறும். அதுக்கப்புறம் விஜய் எதிர்க்க ஒரு திறமையான ஒரு ஆளாக பாஜக நினச்சிட்டு அண்ணாமலையோட பாஜக ஒரு பி டீமாக உருவாகுதுன்னு அரசு வல்லுநர்கள் கருத்தாக இருக்கு. ஏன்னா அவர் பாஜக வாய் திறக்கலை. ஹிந்து ஜாதி இதை வெளியே தான் வச்சுட்டு வரணும், மனுஷனாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் கட்சி ஆரம்பித்தாலும் பெரியாரை புகழ் பண்ணணும், இவர் கட்சி ஆரம்பிக்க முடியாது, அதுக்கு பாஜக ஒத்துக்காது. ஸோ தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலை இயக்கம் எப்படி கட்சியாக மாறப்போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெற்று முத்து பிரகாஷ் பாய்.